காய்ஸ் நம்ம ஜமுனாமுத்தூர் தாண்டி கரெக்டாக உள்ள அந்த பீமன் ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். இதுதான் வந்து அந்த ஜமுனாமுத்தூர் லேக்கு. இந்த இடத்துல போட்டிங்கு எல்லாமே இருக்குது. இங்கே தான் ரைட் சைடில் கூட பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆனால் நம்ம இப்போதைக்கு போக போகிறதில்ல. ஓப்பனில் இருக்க மாதிரி தெரியல, பார்த்தா ஓப்பனில் இருக்க மாதிரி தான் இருக்குது. நம்ம காலையில் சீக்கிரமாக வந்ததுனால யாரும் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. பட் நம்ம வந்து ரிட்டர்னில் வரும்போது பார்க்கலாம். ரைட் சைடில் 2-3 போட்டு உள்ளே இருக்குது. கண்டிப்பாக போட்டிங் இருக்கும்னு தான் நினைக்கிறேன். நம்ம ரிட்டனில் வந்து பார்க்கலாம். ஏன்னா உள்ளே மீன் கூட பிடிச்சிட்ருக்காங்க. ஓகே, எதாக இருந்தாலும் நம்ம ரிட்டனில் தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பீமன் ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம். அது போயிட்டு நம்ம எப்படி ஃபஸ்ட்டு ஓப்பனில் இருக்காருன்னு தெரியல. கேட்டதுக்கு வந்து ஓப்பனில் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை நம்பி தான் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். பீமன் நீர்வீழ்ச்சி செல்லும் வழி. அதுதான் எவ்வளோண்ணா உள்ள ஏதாவது என்ட்ரன்ஸ் இருக்கா? காசு தர வேண்டியது இல்லை ஏன்னா உள்ளே ஃபால்ஸ் அலோவ் பண்ணுறாங்கண்ணா. ஃபால்ஸ்லாம் அலோவ் பண்ணுறாங்கல்ல ரெண்டுமே? அங்கே உள்ள அந்த பெரிய ஃபால்ஸ் ஒரு ஆள் கொடுத்தல வேலை மட்டும் அதுதான் குளிக்கணும். உள்ள அலோவ் பண்ணுறோம். அந்த பெரியசாக கொட்டுமே அது விடமாட்டேன்றாங்க. எப்படின்னாக்கா அங்கே இடத்துல இடமாக்குது ஒன்று உடஞ்சி போச்சு. ஆள் உளுந்து போடுவாங்க சொல்லி அவங்க விடுறதில்ல. அப்படியா? ஆள் மட்டும் குளிச்சுட்டு வாங்க. அப்படியா? சரிண்ணா. கேஸ் நான் நினச்சதுக்கு வந்து கண்டிப்பாக அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இன்றைக்கி இருக்குது. ஏன்னா அந்த மெயின் ஃபால்ஸ் வந்து அலோவ் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம செக்யூரிட்டி கேட்டில் சொன்னார். கொஞ்சம் பேட் நியூஸ் தான் நம்மளுக்கு. ஏன்னா நாங்கள் அதில் குளிக்கலாம்னு சொல்லிட்டு தான் ஆர்வமாக வந்தோம். ஏன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து அங்கே போய் குளிச்சிருந்தேன். செம்மையாக இருக்கும் அந்த ஃபால்ஸு. பயங்கரமாக இருக்குதுங்க காளை மாடு. டேய் ஒன்று கொம்பு பிடிக்குது. வண்டி போவோம். அதான் தண்ணி குடிக்குதுடா. நம்ம தள்ளி விட்டுனா அது வேறு கோவப்பட போகும். பயமாக இருக்குது. இங்கே வந்தாச்சு. ஒன்றும் பார்த்தா ஆள் பத்திரிக்கான ஒரு வேடிக்குது. 2 காரு, ஒரு பைக் கூட இல்லை. சரி, அதில் 2 வீலர்லேயே போனால் ரொம்ப தூரம் போகணும். அப்படியே போயிடலாம். பட்டு லாக் பண்ணி வச்சுருக்காங்கல்ல. ஸோ இங்கே நடந்து தான் போகணும். ஒரு வழியாக ஜமுனாமுத்தூர் பீமன் ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. மெயின் ஃபால்ஸ் வந்து அலோவ் பண்ணலையாங்க. அது வந்து பார்க்கலாம் தான் வந்ததே, இந்த வாட்டி வந்தது. ஏன்னா இடையில நாங்கள் கேள்விப்பட்டவங்களும் மெயின் ஃபால்ஸ் அலோவ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தா அலோவ் பண்ணல அப்படின்றாரு. ஒரு என்ட்ரன்ஸில் அந்த பைக்குக்கு வந்து டோக்கன் மாதிரி போடுவாங்க, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணல அப்படின்றாங்க. மெயினாக அதுக்காக தான் வந்ததே. அது நல்லாயிருக்கும் பயங்கரமாக. அந்த தண்ணி ஃபோர்ஸு குளிச்சா செம்மையாக இருக்கும். ஏதோ ப்ராப்ளம் போல் என்னன்னு தெரியல, உள்ளன்ட்டாங்க. முன்னாடி ஃபால்ஸ் தான் இப்போ குளிக்கணுமா. காய்ஸ் இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மரம் சாஞ்சிருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இது மரம் கிடையாது. இது பார்த்திங்கன்னா வேர் மாதிரி இருக்குது. இது என்னன்னே தெரில, வேர் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இது பாருங்களேன், மூஞ்சலே ஆடலாம் போல். இதில் இவ்வளோ பெரிய வேர் வந்து சுற்றின்னு கிடக்குது. இப்படி பயங்கரமாக இருப்பாங்க. காய்ஸ் ஒரு 5 minutes கூட இருக்காது வாக்கு. ஸ்டார்டிங் ஃபால்ஸ் இருக்கும், அதுக்கு வந்துடலாம். பட் மெயின் ஃபால்ஸ் அலோடு கிடையாது. நிறைய பேர் இருக்காங்க. நான் கூட 2-3 கார் தான் இருந்தது. ஆள் இருக்க மாட்டாங்க நினச்சா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எப்படி வந்தாங்கன்னு தெரியல. ஓகே காய்ஸ், நம்ம ஃபால்ஸ் கிட்ட போயிட்டு காட்டுறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம தண்ணிங்க இந்த ஃபால்ஸில். மெயின் ஃபால்ஸ் போகலாம். மெயின் ஃபால்ஸ் போயிட்டு இங்கே தான், ரொம்ப தூரம் இல்லை. அங்கேருந்து இன்னொரு 1 நிமிஷம் தான் ட்ராவலு. இதுதான் கீழே கொட்டுக்கு பாருங்கள், அதான் மெயின் ஃபால்ஸு. பட் வந்து நம்மளுக்கு இப்போ அலோவ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. அதுதான் இன்னும் செம்மையாக இருக்குங்க குளிச்சா. நான் ஒரு வாட்டி குளிச்சிருக்கேன், சூப்பராக இருக்கும். பட் அலோவ் பண்ணலான்ற போது எதுக்கு அலோவ் பண்ணான்னு தெரியல.
ஆனால் இதோட பெரிய ஃபால்ஸு கூக்கல் ஃபால்ஸே வந்து நாங்கள் அவ்வளோ கிட்ட வரலாம் போய் பார்த்துட்டு வந்தோம். இந்த ஃபால்ஸ்லாம் தாராளமாக விடலாம், பட் சேஃப்டி ஏதாவது கம்பி இன்னி வந்து சுற்றி வச்சுட்டு விடலாம். ஏன்னா இந்த இடம்லாம் வந்து நம்ம பக்கத்துலேயே இருக்கும்போது நம்ம பார்க்க முடியாதுன்றது ஒரு வாட்டியுமே ஆந்திரா போக வேண்டியது ஃபால்ஸுக்காக. இதெல்லாம் ஓப்பன் பண்ணாங்கன்னா உண்மையாக வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ்நாடுக்குள்ளே அழகாக ஜாலியாக போய்ட்டு வரலாம், ஃபேமிலியாகவும் கூட்டின்னு வரலாம், அதெல்லாம் பண்ணலாம். அங்கே ஸ்டார்டிங்கில் தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில் குளிக்கிறதுக்கு, பட் இந்த ஹைட்டு வந்து அதில் இருக்காது. அதுதான் வந்து பட் நம்ம இப்போ அந்த சின்ன ஃபால்ஸுக்கு போகலாம், கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இங்கேருந்து நம்ம கிளம்பலாம். இந்த ஃபால்ஸ் அவ்வளோ பண்ணலாங்க, பீமன் ஃபால்ஸ் மெயின் ஃபால்ஸு அப்டேட் வீடியோவாக எடுத்துக்கங்க. பக்கத்தில் வந்து ஒரு வாட்ச் டவர் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க, பட் யாருமே இங்கே வர மாதிரி தெரில. நம்ம போய் பார்ப்போம் எதுக்கு தான் கட்டி வச்சுக்கிறாங்க, இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். மேலே போயிட்டு போகிறேன். வாட்ச் டவரில் இருக்கோம், ஆனால் இங்கேருந்து என்ன வாட்ச் பண்ணுறதுன்னு தான் தெரில. பாருங்களேன், ஒன்றுமே இல்லை, எல்லாம் ஃபுல்லாக மரமாக இருக்குது. ஃபால்ஸாக வியூ பண்ணுற மாதிரி கட்டியிருக்கலாம், ஏன்னா இவ்வளோ செலவு பண்ணி கட்டியிருக்காங்க, பட் ஒரு வியூ பாயிண்ட்டும் இல்லை. ஓகே, அந்த ஃபாரஸ்ட்டு தெரியும், அவ்வளோதான். இந்த இருக்க சுற்றி கண்ணு கட்டினது வரலாம் ஃபாரஸ்ட் தான், ஜவாது மலை தான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல. ஒரு சின்னதாக குளியல் போட்டு இன்னும் கிளம்ப போகிறோம். இங்கே நல்லா வாட்டர் ஃப்ளோ செம்மையாக இருக்குங்க, செம்மையாக வந்து. ஏன்னா நிறைய பசங்க ஏற்பட்டது வராங்க, செம்ம ஃப்ளோ தண்ணி. இந்த இடத்துல வந்து தாராளமாக குளிக்கலாம், பட் மெயின் ஃபால்ஸ் மட்டும்தான் அலோடு கிடையாது. ஆனால் இங்கே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஃபேமிலியாக வந்தால் கூட நல்லா தாராளமாக குளிச்சு போகலாம். இப்போ இங்கேருந்து கிளம்புறோம், அடுத்த ஸ்பாட்டில் போய்ட்டு அவங்கள மீட் பண்ணுறோம். இப்போ ஒரு அப்டேட் வீடியோ தான் இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஓகே, நெக்ஸ்ட் லொக்கேஷன் வந்துக்கிறோம்.